நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி பாட்டி ஒரு விஷயம் சொல்லுங்க. வீட்ல அப்பாவோட போட்டோயும் ஒண்ணு கூட இல்ல. பாட்டி ஏன் மாலதி அப்படி கேட்ட? இத்தனை வருஷம் கழிச்சு உன் அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல பாட்டி, சும்மாதான். அதுனா நான் ஸ்டோர் ரூம்ல பழைய போட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரோட போட்டோவும் இருக்கு, ஆனா அப்பாவோட போட்டோ ஒண்ணு கூட இல்லையே. அது சரி, நீங்க ஏன் இப்ப இப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு உன் அப்பாவை பத்தி பேசுறல்ல, அதான் நான் கொஞ்சம். அது வந்து இன்னைக்கு நான் அந்த அங்கிளை சந்திச்சேன்ல, அதனால எனக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு அப்பா உயிரோட இருந்திருந்தா அப்போ கண்டிப்பா அவர் மாதிரிதான் இருந்திருப்பாரு. பரவாயில்ல, அப்பா தான் அந்த உலகத்துல இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, அப்பாவோட போட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே அவர் கூட பேசுவேன். ஆனா எனக்கு சொல்லுங்க பாட்டி, வீட்ல அப்பாவோட போட்டோ ஏன் ஒண்ணு கூட இல்ல? மாலதி, உங்க அப்பா திடீர்னு நம்மளையெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை இதுவரைக்கும் நான் மறக்கல. அவரோட போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். இத பாரு, என் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன் அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனாரு? அதனாலதான் அவருடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் நான் கங்கை ஆத்துல போட்டுட்டேன். சாரி, உங்களோட அந்த வலியை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. நான் முதல்ல இதை கிளீன் பண்றேன். இரு, என்ன பண்ண போற? இத நான் பாத்துக்கிறேன், நீ போ. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரி போ மாலதி. இப்ப சொல்லுமா, மாலதிக்கு அப்பாவோட அன்பு தேவையா இல்லையா? இவ உங்க கூட வருவா. என் பொண்ணுக்கு நான் விருப்பப்பட்டாலும் இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல. இத நீங்க எங்க கட்டாயம் நினைச்சுக்கோங்க, இல்ல தலையெழுத்து நினைச்சுக்கோங்க. என் பொண்ணு வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்திருக்கா. ஆனா உங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னா என்னன்றத முதல் முறையா அனுபவிச்சிருக்கா. வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவசாரமா? அப்படிலாம் இல்லம்மா, வித்யா தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இனிமே இந்த மாதிரி தப்பை எப்பவும் பண்ண மாட்டேன். வித்யா, நீயும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். இங்க பாரு, என்னால உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்காத, வெளிப்படையா பேசுறே. இந்த மாதிரி வீட்டை விட்டு வரக்கூடாதுல்ல. ப்ளீஸ் வித்யா, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத. ப்ராமிஸ்மா, இனிமே இந்த மாதிரி என்னைக்கும் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் ஆண்டி, நானும் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். கண்டிப்பா வித்யாவை நாங்க நல்லா பார்த்துப்போம், எந்த கஷ்டமும் வரவிட மாட்டோம். ரொம்ப நன்றிப்பா. என்ன வித்யா,
சந்தோஷமா போயிட்டு வாமா. மன்னிச்சிடுப்பா தம்பி, நான் ஏதாவது கிளாஸ் பீஸ் குத்திடக்கூடாதுன்னு தான் இதை வாங்கினேன். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல இல்ல, ஒன்றும் ஆகல. மாம், சரி, நாங்க போயிட்டு வரோங்க. வித்யாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவளை சந்தோஷமா வச்சுப்போம். வா வித்யா. வித்யா கிடைச்சிட்டாளா இல்லையான்னு தெரியல. விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அத்தை, சுந்தர், இது வித்யாவோட பேக், ரூம்ல வை. தேங்க் காட் வித்யா, நீ திரும்பி வந்துட்ட. எங்க போன நீ? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? எனிவேஸ், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நீ திரும்பி வந்ததுல என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்தை கேட்டுக்கங்க மாம், நீங்களும். வித்யா, உனக்கும் தான். இந்த விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆக கூடாது. நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப வெட்கப்படுறேன். நான் இனிமே இந்த மாதிரி. வித்யா, இதுக்காக நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலி நான் தான் கவனமா இருக்கணும். அப்ப இதுக்காக நான் முழு முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா ப்ளீஸ் நீ வீட்டு விட்டு போயிடாத. நீ வந்து என்கிட்ட பேசு, சொல்லு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேம்மா. நான் மறந்து கூட இந்த மாதிரி தப்ப இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன். இந்த விஷயம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சுத்தமா தெரியக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விஷயம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சுத்தமா தெரியக்கூடாது. என்ன விஷயம் விஸ்வா? விஸ்வா, நீ எப்போ ஊர்ல இருந்து திரும்ப வந்த? அப்புறம் மால்தி எங்க? அவளை மட்டும் ஆளக்கணும். அது மால்தி ரிஷிகேஷ்ல இருக்கா. என்ன அப்படின்னா நீ அவளை அங்க தனியா விட்டுட்டு இங்க வந்துட்டியா? விஸ்வா ப்ளீஸ், மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு சொல்லாத. இல்ல இல்ல, நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் வேற என்ன விஸ்வா? விஷயம் என்னன்னா, சொல்லு, நீ மாலதி எதுக்காக அந்த இடத்துல தனியா விட்டுட்டு நீ மட்டும் இங்க வந்த? சொல்லு.
விஸ்வா நீ ஏன் இப்ப அமைதியா இருக்க? விஸ்வா ப்ளீஸ் சொல்லு, என்னடா? அது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, எங்க அப்பா என்ன பலவந்தமா மிரட்டி இங்க கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அம்மாவும் பெரியம்மாவும் தனியா இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனாலதான் விஸ்வா சார் அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னாங்க. யா ரைட். மா ஒருவேளை இதான் விஷயம்னா எங்ககிட்ட சொல்லிருக்கலாமே, நாங்களே திரும்பி வந்திருப்போம்ல. ஆக்சுவலி ஒன்னே ஜீவிதாவை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனாலதான் விஸ்வாவை. அத்தை, இதுல டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானும் வினய் இங்க ஒரு நாள் முன்னாடி வந்திருக்க போறோம். இப்பதான் நீ வந்திருக்க, அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆகாதம். அப்புறம் இப்ப வித்யாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன வித்யா? இந்த விஸ்வா இருக்கானே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டுக்கு போய் சேர்ந்தா ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாதா? இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். மாலதி, ஹலோ. என்ன மை டியர் ஹஸ்பண்ட், வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் பொண்ணட்டையும் மறந்துட்டியா? அப்படியெல்லாம் இல்லை மாலதி, வந்ததும் வேலையில பிஸி ஆயிட்டேன், அதனால தான். சரி சரி, இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. சரி இதை விட ஆடிஷன் எப்படி இருந்துச்சு? ஆடிஷன் நல்லா இருந்துச்சு. சரி இதை சொல்லு, பேபி எப்படி இருக்கான்? பேபி ஆக்சுவலி பேபிக்கு யாரையும் மிஸ் பண்றதுக்கு டைமே இல்ல, ஏன்னா இவன் ரொம்ப பிஸியா இருக்கான். அப்படியா? சரி சொல்லு, அம்மாவும் பிள்ளையும் நாள் பூரா என்ன பண்ணீங்க? கேள, நாங்க 2 பேரும் முதல்ல பீஸா சென்டருக்கு போனோம். அங்க நிறைய பீஸா சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தர் மீட் பண்ணேன். அந்த அங்கிள் அப்படி ஏன் டைப் தான். நாங்க எவ்வளவு பேசணும்னா பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா ஃபுல் டே பிஸியா? ஃபுல் டே. அப்புறம் இப்ப நானும் பேபியும் ரொம்ப களைச்சு போயிருக்கோம். விஸ்வா ப்ளீஸ் இங்க வாயேன். உன் மடியில என் தலையை வச்சு தூங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மாலதி மேடம், நான் உங்க கிட்ட தானே இருக்கேன். உங்க கண்ணை மட்டும் மூடினீங்கன்னா அப்ப நான் உன் முன்னாடி வந்துருவேன். உண்மையாவா? உண்மையா? ஓகே, லவ் யூ. குட் நைட். குட் நைட் விஸ்வா. என்ன ஜீவிதா, நம்ம ஹனிமூன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க மனசே வரல. வினய், நீங்க கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரமா நம்ம இன்னொரு வெக்கேஷனுக்கு போலாம். அண்ணா வாடா உள்ள வா. என்ன விஸ்வா, எங்க கிளம்பிட்ட? அது நான் ரிஷிகேஷ் போயிட்டு இருக்கேன். ரிஷிகேஷ்கா? இந்த ராத்திரி இல்லையா? விஸ்வா நீ ரொம்ப கலைச்சு போயிருப்ப, நாளைக்கு போலாமே. இல்ல நீ, நான் மாலதி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல அவளை தனியா விட விருப்பம் இல்லை. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். பொண்டாட்டி தான் முக்கியம், அண்ணனும் அண்ணியுமா முக்கியம். வினய் இப்பே கிண்டல் பண்றீங்க. எவ்வளவு பெரிய சண்டைக்கு அப்புறமா உங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. நீ கிளம்பு விஸ்வா, நீ போய் பொண்ணுட்டோட சந்தோஷமா இரு. தேங்க்யூ அண்ணி. ஓகே, நான் போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி கிளம்பு, வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டு. ஓகே பாய். சரி வாமா, நம்ம வேலையை பார்க்கலாம்.
வித்யா, நான் உனக்காக கோவால இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். திறந்து பாரு. அட, மேரி தாய் மடியில ஜீசஸ். தேங்க்யூ ஜீவிதா மேடம், இது ரொம்பவே அழகா இருக்கு. அப்படியே உன்ன மாதிரி. வித்யா, உன்னோட பேக் ஏன் பேக் பண்ணிருக்க? எங்கேயாவது போக பாத்தியா? எங்க பாரு வித்யா, எனக்கு ஒரு உண்மையை சொல்ல. நீ இந்த வீட்டை விட்டு போகிறத பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியா என்ன? இல்ல ஜீவிதா மேடம், அது என்னன்னா, எங்க அப்பா உங்க ஃபேமிலியில இருக்கவங்கள ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு, மிரட்டவும் செஞ்சாரு. அதனால நான் இங்க இருந்து கொஞ்ச நாள் போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள விஸ்வாசர் வந்ததுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா ஜீவிதா மேடம், நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். ஆனா வசந்தி அம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றது வித்யா, அத்தை எப்பவுமே அப்படிதான். அவங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை இங்க விட்டுட்டு போனேன். இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். மால்தி மெடிசன்ல ஒழுங்கா சாப்பிட்டாலும் என்னவோ ஒரு வேலை பண்ணலாம். ஃபோன் பண்ணி கேட்கலாம். நம்ம கிளம்புனதையும் அப்படியே சொல்லிடலாம். மால்தி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒரு வேலை பண்ணலாம். தாமுக்கு ஃபோன் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை தாமு. பாட்டி சமோசா செஞ்சாங்கன்னா அது ஆறி போனாலும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபோன் இந்த நேரத்துல யார் எனக்கு ஃபோன் பண்றாங்க? அட விஸ்வமாமா, இந்த நேரத்துலயா? ஹலோ. தாமு, நான் தான் பேசுறேன். விஸ்வமாமா எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்துல எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அட நான் மால்திக்கு ஃபோன் பண்ணேன், அவ எடுக்கவே இல்ல. கொஞ்சம் எங்க இருக்கன்னு பார்த்து சொல்றியா? நான் ஹோல்ட் பண்றேன். சரி மாமா, நான் இப்பயே போய் அவங்கள பார்த்து சொல்றேன். சீக்கிரம் போ. ஆமா விஸ்வமாமா, அது என்ன பெரிய விஷயம், நான் வந்து சேர்ந்துட்டேன். மலதேக்கா, மலதேக்கா, என்னாச்சு தாமு? விஸ்வமாமா மலதேக்கா தரையில விழுந்து கிடக்குறாங்க. என்ன? மலதேக்கா எழுந்திருக்க. மலதேக்கா, மலதேக்கா. தாமு ஒண்ணு பண்ணு, உடனே போய் பாட்டியை எழுப்பு. சரி, நான் அப்படியே செய்றேன். மா, பாட்டி, பாட்டி, என்னாச்சு? மலதேக்கா பாருங்க, கீழே விழுந்து கிடக்குறாங்க.